இன்றி நாம் சமத்துவம் பற்றி பேசுகிறோம். ஆனால் உண்மையில் 8000 வருடங்களுக்கு முன்பே இந்த பூமியில் ஒரு நாகரிகம் இருந்திருக்கலாம். அங்கே ராஜா இல்லை, அரண்மனை இல்ல, கோவில், மசூதி, சர்ச் போன்ற மத ஆதிக்கம் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு இல்லை. அனைவரும் சமம், ஒரே சட்டம், ஒரே ஒழுங்கு, ஒரே வாழ்க்கை. இது ஒரு கனவு உலகம் போல் இருக்கிறது அல்லவா? ஆனால் இந்த கனவு உலகம் உண்மையில் இருந்திருக்கலாம். அந்த நாகரிகத்தின் பெயர்தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அல்லது ஹரப்பா நாகரிகம். இன்று 2026 நமக்கு இந்த நாகரிகம் பற்றி நிறைய தகவல்கள் தெரியும். ஆனால் 2 விஷயங்கள் மட்டும் இன்னும் உலகத்தை அதிர வைக்கிறது. முதல் மர்மம், அந்த மக்கள் பேசிய மொழி என்ன? இரண்டாவது மர்மம், அந்த நாகரிகம் எப்படி மறைந்தது? இந்த 2 கேள்விகளுக்கான பதில் கிடைத்தால் மனித வரலாறு புதிதாக எழுதப்படும். இந்த வீடியோவில் அந்த மர்மத்தின் முழு கதையையும் பார்க்கலாம். இந்த கதையின் தொடக்கம் 1927. அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு இளம் ட்ரெயினி சோல்ஜர் இருந்தார். அவர் பெயர் ஜேம்ஸ் லூயிஸ். சிப்பாய் வாழ்க்கையின் கடுமையான கட்டுப்பாடுகளால் வெறுத்து போன அவர் ஒரு நாள் அப்படியே தப்பித்து ஓடினார். அவருக்கு வாழ்க்கையில பிடித்த ஒரே விஷயம் பயணம். அவர் 2 வருடங்கள் முழுவதும் இந்திய துணைக்கண்டத்தை சுற்றி பார்த்தார். காடுகள், மலைகள், ஆறுகள், கிராமங்கள், பழைய இடங்கள் எல்லாவற்றையும் தேடி தேடி சென்றார். 1929 அவர் பஞ்சாபில் ஒரு சிறிய நகரத்தை அடைந்தார். அங்கே அவர் கண்டது ஒரு பழைய நகரத்தின் உடைந்த சுவர்கள். அது ஒரு சாதாரண இடம் போல தோன்றியது, ஆனால் அது சாதாரண இடம் அல்ல. ஜேம்ஸ் லூயிஸ்க்கு வரலாறு மீது தீவிர ஆர்வம் இருந்தது. அவர் அந்த சுவர்களை நன்றாக கவனித்தார், அந்த இடத்தை டாக்குமெண்ட் செய்தார், அதன் வரைபடங்களையும் வரைந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது அந்த டிராவிங்கள் அவர் வரைந்தவைதான். அந்த கண்டுபிடிப்பு அவரை வரலாற்றில் இடம் பிடிக்க வைத்தது. ஆனால் அவர் கண்டுபிடித்தது என்ன என்பதை அவர் உயிரோடு இருக்கும்போது தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர் கண்டுபிடித்தது உலகின் மிகப்பெரிய மறைந்த நாகரிகத்தின் அடையாளம்.